శ్రీనివాస శ్రీ వెంకటేశ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கார்த்திகை விரதம் என்பது ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான விரதமாகும். இந்த விரதம் திருமண தடைகள் பாவங்களை நீங்கி பரம்பொருள் முருகனுடைய ஆருளை பெற்று வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் அடைய உதவுகிறது. இந்த விரதத்தின் போது அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு சிகப்பு மலர்கள் மற்றும் விளக்கேற்றி வழிபட்டு பழங்கள் அல்லது உபதேசத்துடன் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முக்கியமாக முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதனால் கார்த்திகை நாள் அவருக்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும். திருமண தடைகள், குழந்தை வேறு போன்ற பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கார்த்திகை விரதத்தின் மூலம் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்குமாகும். முக்கியமாக இந்த விரதத்தை காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். வீட்டில் உள்ள பரம்பொருள் முருகப்பெருமான் படத்திற்கு சிகப்பு நிற மலர்கள், குங்குமம் சாத்தி சாட்சி, முக்கியமாக விளக்கேற்றி வழிபட வேண்டும். பகல் முழுவதும் முடிந்தவரை உபவாசமாகும். முடியாதவர்கள் பழங்கள் மட்டும் பழச்சாறு மட்டுமே சாப்பிட வேண்டும். முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்றைய நாட்களில் கூடுதல் பலன்களை தரும். மாலை பொழுது முருகனுக்கு படைத்து இறைவனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக தை மாதம், ஆவணி மாதம், முக்கியமாக ஆவணி மாதம், ஆடி மாதம் போன்ற நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கார்த்திகை விரதம் இருப்பதன் மூலம் அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். முருகப்பெருமானை மனதார நினைத்து அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து முதல் விநாயகப் பெருமானை மனதில் நிலை நிறுத்தி கொண்டு அந்த விரதத்தை நாங்கள் இருக்கிறோம், அதாவது கார்த்திகை விரதத்தை நாங்கள் இருக்கிறோம். இந்த விரதம் முழுவதும் நாம் முடிய நன்றாக துணை நிற்க வேண்டும் என பரம்பொருள் பிள்ளையார் அவர்களை மனதில் நினைத்து கொண்டு முக்கியமாக அவருக்கு முடிந்தவரை பழங்கள் வைத்து பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு கார்த்திகை விரதத்தை தொடங்கலாம். கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய பிறந்த நாளை குறிக்கிறது. இந்த நாட்களில் தான் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் என்பதனால் இதற்கு இவ்வளவு சிறப்பாகவே இன்றளவும் இருந்து வருகிறது. முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரம் அதாவது முருகனுக்குரிய மாபெரும் நட்சத்திரமாகும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு கிழமைகளில் செவ்வாய், திதிகளில் சஷ்டி, நட்சத்திரங்கள் கார்த்திகை சிறந்ததாகும். இந்த நாட்கள் முருகப்பெருமானை வழிபடுவதால் பரிபூரண அருள் கிடைக்கும். வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சஷ்டி விரதத்தை போல கார்த்திகை விரதமும் துன்பங்களை போக்கும் ஒரு அற்புதமான விரதமாகும். கார்த்திகை என்று பரம்பொருள் முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டால் பரம்பொருள் முருகப்பெருமான் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கையாகும். முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பானது. சிறிய அளவில் வேலை எப்போதுமே உடன் வைத்திருப்பதும் சிறப்பான பலன்களை தரும். முக்கியமாக சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றுகிறார். இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் பாலூற்றி வளர்த்தனர். முருகப்பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு செருப்பும் விதமாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் அவர்களுக்குரிய நாளாகிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபடுவோர் இன்னர்கள் அனைத்தையும் நீங்கி வாழ்வில் சகல விதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வார் என வரம் அளிக்கிறார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள். அன்றிலிருந்து இந்த கார்த்திகை விரதத்தை எவர் பிடிக்கிறாரோ பரம்பொருள் முருகப்பெருமானுடைய அருளும் கூடவே சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும்.
முருகனின் அருள் பெறுவதற்காக கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறைக்கு முருகப்பெருமான் படத்திற்கும் பூக்களை சாற்றி தீபமேற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதத்தை தொடங்க வேண்டும். மாலையில் படத்திற்கு நைவேத்தியம் படைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். முக்கியமாக கந்தர் அனுபூதி, கந்தஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து பரம்பூர் முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் இனிப்பு நைவேத்தியம் செய்து படைக்க வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பம்சம். கோவிலுக்கு வெளியே இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் போன்றவற்றை இந்த தினத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். பின்னர் வீட்டிற்கு சென்று பால் பழம் சாப்பிட்டு கார்த்திகை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து பாரம்பரிய முருகப்பெருமானை வழிபடுவர்கள் நிறையான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சாஸ்திரங்களின் விதிப்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமானவர். ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷம், கர்ம புத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும். கடன் தொல்லை அடியோடு நீங்கும். நம்பிக்கையுடன் மனமுருக பரம்பொருள் முருகப்பெருமானை முருகா என பிரார்த்தனை செய்தால் சகல நலன்களும் பெறலாம் என இந்த விரதம் வலியுறுத்துகிறது. இரவில் தூங்காமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை உச்சரித்து மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் குளித்துவிட்டு வழிபாடுகளை செய்து முருகன் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். முருகன் கோவில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வேல் வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது. மேலும் ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை சஷ்டி திதியில் முருகப்பெருமானையும் முருகப்பெருமானுடைய வேளையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துகளும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும். முக்கியமாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை என்று எந்த உலோகத்தில் வேல் வாங்கி வைத்து வழிபடலாம். அப்படி வாங்கும் பொழுது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கள் கைகளால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.